ஹலோ கைஸ், இப்போ ரீசெண்டாக நடந்த காமிக் கான்ல மார்வல் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸை கொடுத்துருந்தாங்க. அது என்னன்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோஸ்ட் ரைடரா படமா கொண்டு வர போறாங்களா? இந்த கோஸ்ட் ரைடர்ல யார் மெயின் லீடா நடிக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா ரயன் காஸ்லிங் தான் ஹீரோ வர போறாரு கோஸ்ட் ரைடரா. 2028ல இந்த படம் ரிலீஸ் ஆகுமா. பிளாக் பேந்தர் 3யும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதுல ஒரு புது பிளாக் பேந்தரா இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. அதாவது நம்ம டிச்சாலா ஜூனியர் தான். யாரு புது பிளாக் பேந்தரா நடிக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா டேவிட் ஜான்சன் தான். இவரு பாத்தீங்கன்னா லாங் வாக் படத்துல நடிச்சிருப்பாரு. மார்வல் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு பிளாக் பேந்தர் மாத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா டிசம்பர் 2028ல ரிலீஸ் ஆகுது. பார்க்கலாம் எப்படி வரப்போகுதுன்ட்டு. அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் இப்போ ரிலீஸ் பண்றாங்க. அதுக்கு புதுசாக ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க, அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் எண்ட் கோர்ன்ட்டு. போஸ்ட் கிரெடிட் சீன் ஒன்று வரப்போகுது இந்த படத்துல. அது டூம்ஸ்டேக்கு ஒரு சம்மந்தப்பட்ட போஸ்ட் கிரெடிட் சீனா இருக்குமா. அதனால மறக்காம இந்த படத்தை எல்லாம் தியேட்டர்ல பாத்துருங்க. டூம்ஸ்டே படத்துல டெட்பூல் இருக்காரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரயன் ரெனால்ட்ஸை கூட்டிட்டு வந்து டெட்பூல் இருக்காரான்னு கேட்க வச்சிருப்பாங்க. அது நல்லா இருந்தது. அநேகமா டூம்ஸ்டேல டெட்பூலை எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்ம டோபி மேக்கர் ஸ்பைடர்மேனை அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல வருவாருன்னு நியூஸ் வந்திருக்கு. மார்வல் பாத்தீங்கன்னா காமிக் கான்ல சம்பவம் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். அப்படியே நம்ம டிசி சைடு வந்தோம்னா என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு.